ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வசம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அற்புதமான கேம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குகேஷ்க்கும் பிரக்னானந்தாக்கும் நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான் இது. நார்வே செஸ் 2026 நடந்த ஒன் ஆஃப் த கேம் தான். இதில் வந்து குகேஷ் ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் வந்து D4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரெக் வந்து நைட் F6 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இப்போ C4. ஸோ இந்த இடத்துல இப்போ E6, இப்போ நைட் C3. ஸோ குகேஷ் பார்த்தீங்கன்னா அவருடைய பான்ஸ் அண்ட் நைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்கொயரை நோக்கி டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் B4. ஸோ இமீடியட்டாக வந்து பிஷப்பை B4ல் போட்டு இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு பிரக்னானந்தா. இப்போ இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. பட் இந்த நைட்டை இப்போ கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ B-pawn வந்து இந்த இடத்துல டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா B6 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த பிஷப் வந்து ஃபேன்கெட்ட பண்ணுறதுக்கான முயற்சி மாதிரி தெரியும் உங்களுக்கு. இப்போ கேம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல இப்போ F3 வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ F3க்கு அப்புறமா சென்டர் பானை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு குகேஷ். இப்போ நைட் C6. ஸோ இந்த இடத்துல வந்து நைட்டை வந்து C6ல் போட்டு நெக்ஸ்ட்டு நைட் A5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா பிரெக்கோடைய பிளான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஷப்பை ஃபேன்கெட்ட பண்ணாமல் பிஷப்பை வந்து இந்த A6ல் போட்டு திருப்பி இந்த பானை வந்து இன்னொரு தடவை அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு பிரக்னானந்தா. இந்த இடத்துல இப்போ E4 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ குகேஷ் பார்த்தீங்கன்னா சென்டரில் அவருடைய பான்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஆக்குபை பண்ணிக்கிறாரு. பிரெக் பார்த்தீங்கன்னா அவருடைய பிளான் படி நைட் A5 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போதைக்கு இந்த பிஷப் வந்து சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா பிஷப் D3 ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிரக்னானந்தா அவருடைய பிளான் படி பிஷப் A6 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து திருப்பி ரெண்டாவது தடவை அட்டாக் பண்ணுறாரு. இப்போ வந்து குயின் E2 ப்ளே பண்ணி இந்த பானை வந்து குகேஷ் சேஃப்கார்ட் பண்ணுறாரு. இப்போ C5. ஸோ C5 ப்ளே பண்ணி நெக்ஸ்ட்டு ரூக்கையும் வந்து இந்த C5ல் கொண்டு வரதுக்கு பிரக்னானந்தா முயற்சி பண்ணுறாரு. இப்போ குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா நைட் H3 ப்ளே பண்ணுறாரு. ஸோ நைட் H3 மூலிமா நைட்டை வந்து F2லையோ இல்லை நைட்டை வந்து நம்ம F4லையும் போட்டுக்கலாம். கேம் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நைட் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ சென்டர் பான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. C-takes D4, C-takes D4. ஸோ சென்டர் பான் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இப்போ ரூக்கை இங்கே கொண்டு வர்றார். ஸோ இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த முக்கியமான இந்த C4 பானை வந்து 3 பீஸ் வந்து பிளாக்கோடைய பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா சிம்பிளாக குகேஷ் வந்து அவருடைய சென்டர் பானை அட்வான்ஸ் பண்ணி இந்த நைட்டை வந்து கிக் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நைட் வந்து ஹோம் ஸ்கொயருக்கே போயிடுறாரு. ஸோ இப்போ குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா நைட்டை வந்து F2ல் அலைன் பண்ணிக்கிறார். ஸோ நைட் F2க்கு அப்புறமா இப்போ F5 வந்து ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், ஸோ நம்ம F5 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஒரு பானை வந்து C4 பானை 3 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நம்ம இந்த பானை கேப்சர் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பானை உங்களால் கேப்சர் பண்ண முடியாது. இந்த பானை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து E4ல் போட்டுடலாம். ஸோ நைட் E4னால என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நைட் வந்து நெக்ஸ்ட்டு இந்த D6 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இந்த நைட் என்ன தான் சேஃப்கார்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த நைட்டை வந்து இந்த பிஷப் வந்து இப்போ ஹிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ பிளாக் வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி சாதாரணமாக இந்த இடத்துல வந்து நைட் E7 ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலும் இந்த இடத்துல நைட் D6 செக் வரும். இந்த பிஷப் வந்து நம்ம வந்து வின் பண்ணிடலாம். இந்த பிஷப்பை வந்து குயின் அண்ட் ஒயிட்டுடைய நைட் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணாலும் நைட் D6 செக் வரும். திருப்பி குயினும் நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரூக்கை சூப்பராக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லூசிங் பொசிஷனே நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த ஒரு பானை வந்து பிளாக்கால் இந்த இடத்துல எடுக்க முடியாது. முக்கியமாக நம்ம நைட் E4 ப்ளே பண்ணுறது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவாக இருக்கும் ஒயிட்டுக்கு. ஸோ இதனால் பிரக்னானந்தா என்ன ப்ளே பண்ணுறாருன்னா F5 ப்ளே பண்ணி நைட் E4 வந்து தடுக்கிறாரு. ஸோ இந்த F பானை வந்து இப்போ குகேஷ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு அவருடைய G பானை வச்சு. இப்போ G4, இப்போ நைட் B3. ஸோ இந்த இடத்துல நைட் B3 ப்ளே பண்ணி ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல நார்மலாக ரூக் B1 ப்ளே பண்ணி நம்ம இந்த நைட்டை தான் கிக் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல ரூக் B1 ப்ளே பண்ணிங்கன்னா இது வந்து ஒயிட்டுக்கு மிகப்பெரிய ஒரு லூசிங் பொசிஷனாக மாறிடும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான இந்த D4 பானை ஒயிட் இழந்துருவார். ஸோ இந்த D4 பானை இழக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, இப்போ குயினையும் நம்ம வந்து அட்டாக் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் சப்போஸ் உங்கள் குயின் அட்டாக்ல இருக்கிறதுனால உங்களுடைய குயினை நீங்கள் வந்து இந்த D2 ஸ்கொயரில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட் டெக்ஸ் F3 மூலமா நம்ம வந்து குயினை வின் பண்ணிடலாம். அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய குயினை E3 ஸ்கொயரில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக ரூக் டெக்ஸ் C4 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ என்னடா நம்ம ரூக்கை எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் கொடுக்குறோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த ரூக்கை பிளாக் ஒயிட்டால் எடுக்க முடியாது. எடுத்துட்டாருன்னா சிம்பிளாக நைட் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த C2 ஸ்கொயரில் போட்டு திருப்பி குயினை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன தான் ப்ளே பண்ணாலும் ஒயிட்டுக்கு வந்து லூசிங் பொசிஷன் தான். நீங்கள் உங்களுடைய குயின் எடுத்துகிட்டு வந்து B2வில் போட்டாலுமே
நம்ம இந்த F3 பானை கேப்சர் பண்ணிட்டு இங்கே ஒரு சூப்பரான செக் தரலாம். அண்ட் இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டீரியல் லாஸ் வரும். அண்ட் இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக அலைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல பிஷப்பும் இருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒயிட்டோடைய சென்ட்ரு பானும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஃபால் ஆகிடும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டால் இந்த ஒரு பொசிஷனை வந்து மீட்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனில் நம்ம வந்து ரூக்கை காப்பாற்றுறதுக்கு பதிலாக இந்த ஒரு சென்ட்ரு பானை காப்பாற்றுறது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். குகேஷும் அதை தான் பிளான் பண்ணியிருக்கிறாரு. குகேஷ் இந்த இடத்துல வந்து பிஷப் B2 ப்ளே பண்ணி இந்த சென்ட்ரு பானை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ரூக் போனாலும் ஒரு எக்ஸ்சேஞ்ச் சேக்கை வந்து கொடுக்கறதுக்கு தயாராகிட்டார். இந்த இடத்துல இப்போ நைட் டெக்ஸ் ரூக்கு இந்த ஒரு ரூக்கு வந்து இப்போ போயிடுச்சு. இப்போ சிம்பிளாக என்ன நடக்குதுன்னா இப்போயும் பார்த்தீங்கன்னா குகேஷ் வந்து ஜிடெக்ஸ் F5 தான் ப்ளே பண்ணுறாரு. இந்த ஒரு நைட்டை டேக் பண்ணலை. இந்த நைட்டை டேக் பண்ண என்ன ஆகும்னா சிம்பிளாக நைட் E7 வந்து பிரக்னானந்தா ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நைட் E7 மூலிமா அவர் இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவார். அண்ட் அவருடைய பீஸை வந்து சீக்கிரமாக டெவலப் பண்ணிட்டாருன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் அப்பில் இருக்கிறார் இல்லையா பிரக்னானந்தா. ஸோ அதை வச்சே கேமை வந்து சீக்கிரமாக முடிச்சிருவார். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு நைட்டை டேக் பண்ணுறதுக்கு குகேஷ்க்கு டைம் கிடையாது. அதனால் குகேஷ் என்ன பண்ணுறாருனா பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறார். ஸோ பான்டெக்ஸ் பான் மூலிமா என்ன நடக்குதுன்னா குகேஷோடைய பான்ஸை வந்து நல்லா அட்வான்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு நைட்டை வந்து இப்போ எடுக்கிறத யோசிக்கல. எதனால கேட்டிங்கன்னா இந்த நைட் வந்து இப்போ எந்த விதத்துலையும் பிளாக்கு வந்து யூஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி ப்ளஸ் ஒயிட் வந்து கேன்சல் பண்ணலை. ஸோ அதை தான் நம்ம அட்வான்டேஜாக எடுத்து இந்த கேமை வந்து முன்னுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இப்போ குகேஷும் பண்ணுறாரு. இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இப்போ இந்த நைட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரு பிரக்னானந்தா. இந்த நைட்டை ரிட்ரைவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ரூக் எடுத்துகிட்டு வந்து இந்த G1ல போடுறாரு. இந்த ஒரு பானுக்கு வந்து அட்டாக்கு. இப்போ சிம்பிளாக நைட் H6 வந்து ப்ளே பண்ணுறாரு பிரக்னானந்தா. ஸோ நைட் H6 மூலிமா இப்போ கிங்கை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாரு. பட் இப்போ குகேஷ் என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக அவருடைய இந்த பானை வந்து புஷ் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிரக்னானந்தாவால் கேன்சல் பண்ண முடியாது. கேன்சல் பண்ணிட்டா ரூக் டெக்ஸ் G7 செக் வரும். கிங் இங்கே தான் வந்து ஆகணும். திருப்பி ரூக் டெக்ஸ் பான் செக் வரும். இந்த ரூக்குக்கு இந்த பிஷப் சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. திருப்பி கிங் இங்கே வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குயின் E4 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் E4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு G6 ஸ்கொயர் வந்து குயின் ஐ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா பிளாக்கோடைய கிங்கால் தப்பிக்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக்கால் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரக்னானந்தாவும் கரெக்டாக கேன்சல் பண்ணலை. இன்ஸ்டட் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த இடத்துல வந்து ஜிடெக்ஸ் F6 வந்து ப்ளே பண்ணுறாரு. இந்த ஒரு பாய்சனஸான பானை வந்து பிரக்னானந்தா எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக நைட்டை வந்து இப்போ சென்டர் ஆஃப் த போர்டுக்கு கொண்டு வராரு குகேஷ். ஸோ நைட் நெக்ஸ்ட் இந்த சென்டர் ஆஃப் த போர்டு வந்ததுக்கப்புறமா நைட் இந்த D6 ஸ்கொயருக்கு பாயறதுக்கு தயாராக இருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டை D6 ஸ்கொயரில் வரவிடாமல் சப்போஸ் உங்களுடைய கிங் எடுத்துகிட்டு வந்து இந்த E7 ஸ்கொயரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ E-Tex F6 செக் வரும். E-Tex F6 செக்குக்கு அப்புறமா பாருங்கள் திருப்பி வந்து பிளாக்குடைய கிங்குக்கு சேஃபே இருக்காது. நீங்கள் வந்து கிங் F8 ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி வந்து நம்ம இந்த ரூக் வந்து இங்கே ஒரு ஓப்பன் ஃபைலை சூப்பராக கவர் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிங்கோடைய கேம்குள்ளே வந்துடுவார். இந்த ஒரு பிஷப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த இடத்துல ஸ்லைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லை இந்த ஒரு பெரிய லாங் டைக்னல் இருக்கிற பிஷப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக கிங் சைடில் வந்து ஸ்லைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒயிட்டோடைய அட்டாக்கை பிளாக்கால் சமாளிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இப்போ பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருனா சிம்பிளாக பான்டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணுறாரு. முடிஞ்ச வரைக்கும் ஒயிட்டோடைய சென்ட்ரலில் இருக்கிற பான்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண பார்க்குறாரு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ரூக்கை வந்து எடுத்துட்டாரு. ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குகேஷோடைய சென்டர் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா நைட் மூலிமா ஒரு செக் வருது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிங்கை வந்து இந்த ஒரு E7 ஸ்கொயரில் போட முடியாது. E7 ஸ்கொயரில் போட்டிங்கன்னா ரூக் G7 செக் வரும். இப்போ திருப்பி நீங்கள் கிங்கை வந்து F8ல போடுற மாதிரி இருக்கும். இப்போ குயின் டெக்ஸ் பான் வரும். குயின் டெக்ஸ் பான் மூலமா இந்த ரூக்குக்கு வந்து ஒரு சூப்பரான சேஃப்கார்டு இருக்கும். ப்ளஸ் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய பீஸ் எல்லாமே வந்து பிளாக்குடைய கிங்கை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு அட்டாக்ல இருந்தும் பிளாக்கால் தப்பிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு நைட் செக்குக்கு அப்புறமா பிரக்னானந்தா என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கிங்கை வந்து F8ல போடுறாரு. கிங் F8க்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக குயின் டெக்ஸ் பான் மூலிமா இந்த ரூக்குக்கு அட்டாக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூக் வந்து அட்டாக்ல தான் இருக்குது. இந்த C8ல இருக்கிற ரூக்குக்கு இப்போ மேற்கொண்டு இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா குயின் மூலிமா இப்போ ஒயிட்டோடைய கிங்குக்கு ஒரு செக் வருது. இப்போ குகேஷ் வந்து கிங் D1 ப்ளே பண்ணுறாரு. இப்போ பிரக்னானந்தாவுடைய ரூக் அட்டாக்ல இருக்கு இல்லையா, அதனால் இப்போ பிரக்னானந்தா ரூக் G8 ப்ளே பண்ணுறாரு. இப்போ ரூக் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரூக் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா
முக்கியமா இந்த ஒரு ரூக்க வந்து நீங்க கிங்க வச்சு எடுக்கக்கூடாது. நீங்க கிங்க வச்சு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா D5 வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இப்ப இந்த பிஷப் அண்ட் இந்த குயின் மூலியமா நம்ம 2 இடத்துல செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். G7ல அண்ட் இந்த H8ல செக்மேட் த்ரெட்டன் பண்றோம். ஸோ இதுலருந்தும் பார்த்தீங்கன்னா, பிளாக்கால தப்பிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு ரீசனால நைட்ட வச்சு தான் இந்த ரூக் எடுக்க முடியும். பிரக்னானந்தாவும் நைட்ட வச்சு தான் இந்த ரூக்க எடுத்திருக்கிறாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ரூக்க வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த ரூக் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப பிஷப் டேக்ஸ் நைட்டு. இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, பிரக்னானந்தாக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் இருக்கு. ஓகேங்களா? பட் அதுக்கு மாறா குகேஷோடைய பீஸ்லாம் நல்லா ஆக்டிவா இருக்கு. பிரக்னானந்தோடைய பீஸ்லாம் பேஸ் ரேங்க்ல இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிரக்னானந்தா அவருடைய பீசஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்றாரோ, அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு நல்லது. பிரக்னானந்தாக்கு டைம் குடுக்காம குகேஷ் அட்டாக் பண்றது குகேஷ்க்கு நல்லது. ஸோ இதுலேருந்து இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிங் C2 வந்து ப்ளே பண்ணுறாரு குகேஷ். ஸோ கிங் C2 மூலிமா இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ திருப்பி நைட் வந்து இந்த A5க்கு வராரு. இப்போ வந்து D5 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ D5க்கு அப்புறமா பாருங்கள், இந்த ஒரு லாங் டயகனல் வந்து சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சு. குயின் G7 செக் வந்து த்ரெட்டன் பண்ணுறாரு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய குயினை தான் வந்து இந்த H6 ஸ்கொயரில் வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ பிரக்னானந்தாவும் பார்த்தீங்கன்னா அதை தான் கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்கிறாரு. இப்போ குகேஷ் என்ன பண்ணுறாருனா, கிங் B1 வந்து ப்ளே பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த கிங் B1 வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து கம்மியாக இருக்கிறாரு குகேஷ். ஸோ இது மூலிமா இவர் டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் போகணுமே தவிர்த்து, இந்த மாதிரியான ஒரு கிங் B1 மூவ் ப்ளே பண்ணுறது வந்து பிரக்னானந்தாக்கு நம்ம டைம் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல கிங் B1 ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பிஷப் C1 ப்ளே பண்ணி இந்த குயினை வந்து அட்டாக் பண்ணிக்கலாம். இந்த குயின் வந்து வேற எங்கேயாவது போனதுக்கப்புறமா நம்மளுடைய பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு G5 ஸ்கொயரில் போட்டிருக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய பிஷப்பை C3ல கூட போட்டிருக்கலாம். பிஷப் C3க்கு அப்புறமா நெக்ஸ்ட் பிஷப் B4 மூலிமா கிங்குக்கும் நம்ம வந்து ப்ரெஷர் தரலாம். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் பான் டெக்ஸ் பான்லாம் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா ஸோ ஒரு பெர்பெச்சுவல் செக் மூலிமா முடிஞ்சால் கேம் வந்து ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ளே பண்ணலை. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, கிங் B1 வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு குகேஷ். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக பிரக்னானந்தா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. பிரக்னானந்தா என்ன ப்ளே பண்ணுறாருன்னா, சிம்பிளாக பான் டெக்ஸ் பான் வந்து ப்ளே பண்ணார். ஸோ இந்த இடத்துல முக்கியமாக பான் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா திருப்பி பான் டெக்ஸ் பானை இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானை வந்து புஷ் பண்ணுறாரு. ஸோ இந்த டி பானை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே புஷ் பண்ணல. இப்போ D6 ப்ளே பண்ணுறாரு. ஸோ D6 ப்ளே பண்ணுறதுனால இந்த பிஷப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு. அண்ட் இந்த ஒரு நைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சேஃபாக தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பிரக்னானந்தாக்கு ஒரு சின்ன கவுண்டர் பிளே வந்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மூலிமா அவருடைய பீசஸை கடகடன் பிரக்னானந்தா இந்த இடத்துல டெவலப் பண்ணுறாரு. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா பீஸில் இருக்கிறதுனால அவருடைய பீஸ் எல்லாம் நம்ம வந்து கேம்குள்ளே கொண்டு வந்தால் கேமை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸை வச்சு வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குயின் G3. ஸோ குயினை வந்து G3ல போடுறாரு குகேஷ். இப்போ நைட் B7. ஸோ இந்த நைட்டை வந்து இப்போ கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ பிஷப் C1. ஸோ இப்போ பிஷப் C1 ப்ளே பண்ணி இப்போ குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, குயின் எடுத்துகிட்டு வந்து G7ல போகிறாரு. இந்த இடத்துல நம்ம குயினும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பீஸ் டவுனில் இருக்கும். ஸோ அதனால் குகேஷ் என்ன பண்ணுறாருன்னா, குயினை வந்து H4ல போடுறாரு. குயின் H4க்கு அப்புறமா இப்போ குயின் F7. ஸோ இந்த ஒரு பானுக்கு அட்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானுக்கும் அட்டாக்கு. இப்போ சிம்பிளாக பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, குயின் F5 செக் வருது. ஸோ குயின் F5 செக்குக்கு அப்புறமா கிங் A2க்கு அப்புறமா இப்போ குயின் டெக்ஸ் D5 செக் வருது. ஸோ இந்த ஒரு பானும் போது இப்போ கிங்கும் எக்ஸ்போஸ் ஆகுறாரு. இப்போ பிரக்னானந்தோடைய பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வெளியில் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ பிஷப் எடுத்துகிட்டு வந்து பிளாக் பண்ணுறாரு. இப்போ குயினுக்கும் அட்டாக்கு. பட் சிம்பிளாக திருப்பி குயினை இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. குயின் F5. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பும் நெக்ஸ்ட் வெளியில் வந்துருவார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்டும் வெளியில் வந்துருவார். இந்த நைட்டும் வெளியில் வந்துருவார். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சார்னா ஒயிட்டால் தாங்க முடியாது. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பிரக்னானந்தா வந்து இந்த கேமை ஃபினிஷ் பண்ணுறாரு அழகாக. குகேஷ் இந்த இடத்துல கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ பிரக்னானந்தா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்டை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் மூலிமா மேக்னஸ் கால்சனையே பார்த்தீங்கன்னா 2 கிளாசிக்கல் கேமில் தொடர்ந்து தோற்கடிச்சிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, ஸோ நார்வே 2026 டைட்டிலையும் இவர் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சாதனையை படைச்ச நம்ம பிரக்னானந்தாக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேமை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். தேங்க்யூ.